Decode the world unfiltered. ஈரான் அமெரிக்கா போர் தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் ஈரான் மீது தாக்குதல் நடத்த ஈராக் நாட்டில் இஸ்ரேல் இராணுவ தளம் அமைத்து தாக்குதல் நடத்தியதுங்கிறது அம்பலமாகி இருக்கிறது. இஸ்ரேலுடைய தூண்டுதல் மற்றும் நிர்பந்தத்தாலேயே அமெரிக்கா தேவையின்றி ஈரான் மீது போர் தொடுத்திருக்குது. ஈரான் மீது தாக்குதலுக்கு அடித்தளமிட்டது இஸ்ரேல். ஆனால் அது இஸ்ரேல் ஈரான் போர் அப்படின்னு இல்லாமல் அமெரிக்கா ஈரான் போராக மாறிடுச்சு. இஸ்ரேலும் அண்மை காலமாக போரில் அதிக ஈடுபாடு காட்டாமல் பட்டும் படாமல் தான் இருந்து வந்துச்சு. இந்த நிலைமையில் தான் ஈரான் மீது வான்வழி தாக்குதல்களை நடத்துவதற்கு வசதியாக இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா ஈராக் நாட்டுக்குள்ளே கவர்ட் மிலிட்ரி பேஸை அமைத்திருப்பதா அதிர்ச்சி தகவல்கள் இப்போ வெளியாகிருக்குது. இந்த தளம் ஈராக் நாட்டினுடைய தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய நஜாப் அதே போல் கர்பலா அப்படிங்கிற நகரங்களுக்கு இடைப்பட்ட பரந்த பாலைவன பகுதியில் அமைந்திருக்கிறது. கர்பலா நகரத்துக்கு தென்மேற்கே சுமார் 180 கிலோமீட்டர் தொலைவில் மக்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு வறண்ட ஏரி பகுதியில் தான் இது அமைக்கப்பட்டிருக்கு. ஈராக்கினுடைய முன்னாள் அதிபர் சதாம் ஹுசேன் காலத்தில் கட்டப்பட்டு அதுக்கு பிறகு கைவிடப்பட்ட H3 சவுத் வெஸ்ட் விமான ஓடுதளத்தை இஸ்ரேல் தன்னுடைய தளத்திற்காக பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பள்ளத்தாக்கிற்குள்ளே இந்த தளம் மிக ரகசியமாக ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஈரானுடைய ஏவுகணை தாக்குதலிலிருந்து தப்பிப்பதற்காகவே இந்த இடம் மிக கவனமாக தேர்வு செய்யப்பட்டிருப்பதா வரக்கூடிய செய்திகளை பார்க்குறோம். இந்த தளம் கண்டுபிடிக்கப்பட்ட விதமே ஒரு சினிமா திரைக்கதை போன்றது. மார்ச் மாத தொடக்கத்தில் அந்த பகுதியில் ஆடு மேய்ச்சி கொண்டிருந்த ஒருத்தர் ஆளில்லாத பாலைவனத்தில் இராணுவ ஹெலிகாப்டர்கள் அடிக்கடி வந்து போகிறதையும் துப்பாக்கிச்சூடு சத்தத்தையும் கேட்டு ஈராக் இராணுவத்திற்கு தகவல் கொடுக்குறாரு. தகவலை தொடர்ந்து ஈராக் இராணுவத்தினர் அங்கே சோதனையிட போகிறாங்க. ஆனால் அவங்க அந்த தளத்தை நெருங்கிறதுக்கு முன்னாடியே இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தி அவங்கள தடுக்கிறாங்க. இதில் ஒரு ஈராக் வீரர் கொல்லப்படுறாரு. இந்த தகவல்கள் இப்போது தான் ஊடகங்களில் வெளியாயிட்டு இருக்கு. ஈரானுடைய எல்லைக்குள்ள ஒருவேளை இஸ்ரேலிய போர் விமானங்கள் சுடப்பட்டாலோ அல்லது தொழில்நுட்ப கோளாறால் விழுந்தாலோ அந்த விமானிகளை ஈரானிய இராணுவத்திடம் பிடிபடாமல் மின்னல் வேகத்தில் மீட்பதற்கான காம்பேட் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ குழுவினர் இந்த H3 விமான தளத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. இஸ்ரேலிய விமானப்படையினர் மிக உயரிய சிறப்பு படையான யூனிட் 669 வீரர்களும் இங்கே முகாமிட்டிருக்காங்க. இவங்க ஹெலிகாப்டர்ல இருந்து கயிறு மூலமாக இறங்கி எதிர்நாட்டு எல்லைக்குள்ள புகுந்து காயமடைந்த வீரர்களை மீட்கிறதுல உலக புகழ் பெற்றவர்கள். ஏப்ரல் 3ஆம் தேதி ஈரானுடைய வான்பரப்பில் பறந்து கொண்டிருந்த அமெரிக்காவுடைய F-15 விமானம் ஈரானிய படைகளுடைய தோளில் வைத்து இயக்கும் ஏவுகணை மூலமாக தாக்கப்பட்டது இல்லையா? விமானத்தில் இருந்த பைலட் அதிகாரி ஒருத்தரும் பாராசூட் மூலமாக குதிச்சார். அவங்க தரையிறங்கியது ஈரானுடைய மையப்பகுதியாக இருக்கக்கூடிய ஜாக்ரோஸ் மவுண்டைன்ஸ் அருகே தான். அமெரிக்க வீரர்கள் ஈரானுக்குள்ள சிக்கிய செய்தி அறிஞ்ச உடனேயே ஈராக் பாலைவனத்தில் தயார் நிலையில் இருந்த இஸ்ரேலிய சிறப்பு படைகள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சிறப்பு படைகளும் மீட்பு குழுவினரும் உடனடியாக உதவுறதுக்கு முன் வர்றாங்க. இஸ்ரேலிய தளம் ஈரானிய எல்லைக்கு மிக அருகில் இருந்ததுனால தங்களுடைய தளத்தில் இருந்த ஹெலிகாப்டர்கள் மற்றும் கமாண்டோக்கள் அனுப்பி அமெரிக்க வீரர்களை மீட்கிறதுக்கு இஸ்ரேல் முன் வருது. இறுதியில் அமெரிக்காவை தன்னுடைய சொந்த படைகளை கொண்டு மீட்பு பணியை செஞ்சாலும் அந்த ரகசிய இஸ்ரேலிய தளத்திலிருந்து கிளம்பிய இஸ்ரேலிய போர் விமானங்கள் இருக்கு இல்லையா, மீட்பு பணி நடந்த இடத்தை சுற்றிலும் வான்வழி பாதுகாப்பை வழங்கியிருக்கு. அமெரிக்க வீரர்களை மீட்பதற்காக நடத்தப்பட்ட இந்த ஆபரேஷன் டுவெட் ஒரு மினி போராகவே மாறுச்சு. சுமார் 155 போர் விமானங்கள் இந்த மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டன. ஈராக்கில் இருக்கக்கூடிய இஸ்ரேலின் இந்த ரகசிய தளம் இல்லைன்னா அந்த அமெரிக்க வீரர்களை மீட்கிறதுங்கிறது இன்னும் சிக்கலாகி இருக்கும் அப்படிங்கிறது தான் இராணுவ வல்லுநர்களுடைய கருத்தாக இருக்குது. ஈராக் பாலைவனத்தில் மறைவிடத்தில் அமைக்கப்பட்ட இந்த ரகசிய தளம் இஸ்ரேலுக்கு ஒரு கண்ணுக்கு தெரியாத வாளாகவும் ஈரானுக்கு ஒரு நிச்சயமற்ற அச்சுறுத்தலாகவும் அமைந்திருந்துச்சு. இதனுடைய தாக்கம் இராணுவ ரீதியாக மட்டுமின்றி உளவியல் ரீதியாகவும் மிகப்பெரியது. இஸ்ரேலிருந்து ஈரான் சுமார் 1500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. போர் விமானங்கள் அவ்வளவு தூரம் பறந்து சென்று தாக்குதல் நடத்துறது கடினம். ஆனால் ஈராக்குடைய இந்த தளம் ஈரானிய எல்லைக்கு மிக அருகில் இருந்ததுனால இஸ்ரேலிய விமானங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா குறைந்த எரிபொருளோட அதிக எடையுள்ள குண்டுகளை பங்கர் பஸ்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை சுமந்து செல்ல முடிஞ்சிருக்கு. இந்த தளத்தில் இருந்து கிளம்பக்கூடிய விமானங்கள் சில நிமிடங்களிலேயே ஈரானுடைய வான்பரப்புக்குள்ளே நுழைய முடியும். இதனால் ஈரானுடைய ரெடார் அமைப்புகள் சுதாரிப்பதற்கு முன்னாடியே தாக்குதலை நடத்திட்டு தப்புறதுக்கு இது உதவி இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தது போல ஈரானுக்குள்ள விழக்கூடிய விமானிகளை மீட்கும் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ பணிகளுக்கு இது ஒரு பாதுகாப்பான புகலிடமாக அமைந்தது. ஈரானுடைய தகவல் தொடர்புகளை இடைமறித்து கேட்கக்கூடிய நவீன கருவிகள் இந்த தளத்தில் பொருத்தப்பட்டிருந்தன. இது மூலமா ஈரானுடைய இராணுவ நகர்வுகளை இஸ்ரேல் மிக அருகில் இருந்து கண்காணித்து வந்திருக்காங்க. ஈரான் தன்னுடைய ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை பெரும்பாலும் தன்னுடைய எல்லை பகுதியிலேயே நிறுவியிருந்துச்சு. ஆனால் தன்னுடைய அண்டை நாடான ஈராக்குக்குள்ளேயே இஸ்ரேல் தளம் அமைத்திருப்பதுங்கிறது ஈரானின் தற்காப்பு வளையத்தை பின்புறமாக இருந்து தாக்குவதற்கு சமம். உங்கள் வீட்டு வாசலிலேயே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் என்கிற இஸ்ரேலோட செய்திங்கிறது ஈரானிய இராணுவத்தின் மன உறுதியை குலைத்தது.
இது ஈரானிய உளவு பிரிவினுடைய மிகப்பெரிய தோல்வியாகவும் பார்க்கப்பட்டுச்சு. இந்த தளத்தின் மூலமாக திரட்டப்பட்ட தகவல்களால் ஈரானின் நிலத்தடி அணுசக்தி நிலையங்களின் ரகசிய நுழைவாயில்கள், அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு பலவீனங்களை இஸ்ரேல் கண்டறிஞ்சது. இது ஈரானுடைய மிக முக்கியமான பாதுகாப்பு திட்டங்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கு. ஒருவேளை ஈரான் இந்த தளத்தை தாக்குனா அது ஈராக் நாட்டின் மீதான தாக்குதலாக பார்க்கப்படும். இது ஈரானுக்கும் ஈராக்குக்கும் இடையிலான சுமூகமான உறவை பாதிக்கும். அப்படிங்கிறதுனால ஈரானால் நேரடியாக பதிலடி கொடுக்க முடியாமல் போச்சு. இந்த தளம் அமைக்கப்பட்டதுனால அமெரிக்கா நேரடியான தாக்குதலில் ஈடுபடவில்லை அப்படின்னாலும் அதனுடைய பங்கு மிக முக்கியமானது. ஈராக் அதிகாரிகள் இதனை அமெரிக்காவின் மிகப்பெரிய ஏமாற்று வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஈராக்கில் இருக்கக்கூடிய சர்வதேச கூட்டணி படைகளுடைய பாதுகாப்பை ஒரு போர்வையாக பயன்படுத்தி தான் இஸ்ரேல் இந்த தளத்தை அமைத்தது. இந்த தளத்திற்கான ரெடார் தரவுகள் மற்றும் வான்வெளி பாதுகாப்பு குறித்த ரகசிய தகவல்களை அமெரிக்கா வழங்கியதா வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அறிக்கை சொல்லுது. மார்ச் 4 இந்த தளத்தை நெருங்கிய ஈராக் ராணுவ வீரர்கள் மேலே இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலை இது அமெரிக்காவுடைய தவறு அப்படின்னு காமிச்சு ஈராக் அரசாங்கத்தை இஸ்ரேல் ஏமாத்திருக்கு. அமெரிக்கா நீண்ட நாட்களாக நம்ப வச்சிருக்குது. ஈரான் அரசு இதனை ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. மாறா இது ஈரானுடைய உளவுத்துறைக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய வீழ்ச்சியாக கருதப்படுது. ஈரான் தன்னுடைய முழு கவனத்தையும் சிரியா மற்றும் லெபனான் எல்லைகளில் வைத்திருந்த போது தன்னுடைய அண்டை நாடான ஈராக்கின் பாலைவனத்திற்குள்ள இஸ்ரேல் ஊடுருவதை ஈரான் தொடக்கத்தில் உணரல. ரகசிய தளம் குறித்த செய்தி வெளியான உடனே ஈரான் தன்னுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மூலமாக கடும் கண்டனத்தை தெரிவிச்சது. எங்கள் அண்டை நாடுகளுடைய மண்ணை எங்களுக்கு எதிராக பயன்படுத்த அனுமதிப்பதுங்கிறது மன்னிக்க முடியாத துரோகம் அப்படின்னு ஈரானோட அதிபர் மசூத் சொல்றார், எச்சரிக்கை கொடுக்கிறார். இந்த தளத்தின் ரகசியம் உடைஞ்ச பிறகு ஈரான் தன்னுடைய ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலமாக ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தொடர்புள்ள இடங்கள் மேலே பதில் தாக்குதல்களை தொடங்கியிருக்கிறாங்க. குறிப்பாக எந்த நாட்டின் எல்லை எங்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படுகிறதோ அந்த நாடு இலக்கு வைக்கப்படும் அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்கு. ஈராக் அரசாங்கம் இந்த தளம் குறித்து தங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் இறையாண்மை மீறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி ஐக்கிய நாடுகள் சபையில் ஈராக் ஒரு புகாரையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஈராக் இராணுவத்தில் இருக்கக்கூடிய சில உயரதிகாரிகளுக்கு இந்த விவகாரம் தெரிந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வலுத்திருக்கிறது. தற்போதைய தகவல் படி இந்த தளம் இப்போது முழுமையாக கைவிடப்பட்டிருக்கு. ஆனால் அங்கிருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியேறும் போது அந்த பகுதியில் நிலத்தடி கன்னிவெடிகளையும் நவீன உளவு சென்சார்களையும் விட்டு சென்றிருப்பதா தகவல்கள் வருகின்றன. இது அந்த பகுதியை ஒரு மரண பாலைவனமாக மாற்றியிருக்கிறது அப்படின்னு தான் குறிப்பிடுறாங்க. வரலாற்றில் இதுபோன்ற பிற நாடுகளுடைய மண்ணில் ரகசியமாக விமான தளங்கள் செயல்பட்டிருக்கின்றன. ஈராக் தளம் போன்றே மிக ரகசியமாக செயல்பட்டது பாகிஸ்தானுடைய ஷம்சி விமானத்தளம், ஷம்சி ஏர்பேஸ். பாகிஸ்தானில் பலுசிஸ்தான் பாலைவனத்தில் இருந்த இந்த தளத்தை அமெரிக்காவுடைய CIA ரகசியமாக பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இங்கிருந்து தான் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் எல்லை பகுதிகளில் பயங்கரவாதிகள் மீது ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. பாகிஸ்தான் அரசு இதனை அதிகாரப்பூர்வமாக மறுத்து வந்தாலும் பல ஆண்டுகள் கழித்து இந்த ரகசியம்ங்கிறது அம்பலமாச்சு. 2011 ஏற்பட்ட மோதலுக்கு பிறகு அமெரிக்கா இங்கிருந்து வெளியேறினாங்க. அமெரிக்காவுடைய ஏரியா 51 உலகத்திலேயே மிகவும் மர்மமான மற்றும் திகிலூட்டும் இராணுவ தளம் இதுதான். இந்த தளம் நெவேடா பாலைவனத்தின் நடுவில் இருக்குது. இங்கு ஏலியன்ஸ் மற்றும் பறக்கும் தட்டுகள் குறித்து ஆராய்ச்சி நடப்பதாக ஒரு பக்கம் செய்திகள் இருந்தாலும் உண்மையில் இது அமெரிக்காவுடைய U2 மற்றும் SR-71 பேக்பேர்டு போன்ற அதிநவீன உளவு விமானங்களை ரகசியமாக சோதிக்க பயன்படுத்தப்பட்டுச்சு. இன்னைக்கும் இங்கே பொதுமக்களுடைய தடை இருக்கிறது. ஆப்பிரிக்காவுடைய சிறிய நாடான ஜிபூட்டி இருக்கு இல்லையா, இங்கே அமைந்திருக்கக்கூடிய இந்த தளம் ஒரு விசித்திரமான ஒரு இடம். கேம்ப் லெமோனியர். இங்கே அமெரிக்கா மற்றும் சீனா ஆகிய 2 நாடுகளுமே தங்களுடைய இராணுவ தளங்களை மிக அருகருகே அமைத்திருக்கிறார்கள். ஏமன் மற்றும் சோமாலியா பகுதிகளில் உளவு பார்க்கவும் ஆளில்லாத விமான தாக்குதல்களை நடத்துறதுக்கும் அமெரிக்கா இந்த தளத்தை பயன்படுத்துது. காஸ்பியன் கடல் பகுதியில் இஸ்ரேலுடைய மறைமுக தளங்கள். ஈராக் தளம் போலவே அசர்பைஜான் நாட்டில் இஸ்ரேல் சில ரகசிய தளங்களை வைத்திருப்பதாகவும் ஈரானிய உளவுத்துறை தொடர்ச்சியாக குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. ஈரானோட வடக்கு எல்லை வழியாக புகுந்து அந்த நாட்டின் அணுசக்தி நிலையங்களை கண்காணிக்கவும் தேவைப்பட்டால் தாக்குறதுக்கும் தான் இந்த தளங்கள் பயன்படுத்தப்படுறதா சொல்லப்படுது. அதேபோல் ஆஸ்திரேலியாவுடைய பாலைவன பகுதியில் நிலத்தடியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு இராணுவ தளம் பைன் கேப். அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா இணைந்து நடத்தக்கூடிய இந்த தளம் விண்வெளியில் இருக்கக்கூடிய செயற்கைக்கோள்களிலிருந்து வரக்கூடிய சிக்னல்களை இடைமறித்து கேட்கும் உலகின் மிக முக்கியமான லிசனிங் ஸ்டேஷன் ஆகும். உலக நாடுகளின் தலைவர்கள் பேசக்கூடிய ரகசியங்களை இங்கிருந்து ஒட்டு கேட்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. உலக வரைபடத்தில் நாம் காணக்கூடிய எல்லைக்கோடுகளுக்கு அப்பால அதிகார போட்டியின் நிஜமான ஆட்டம் இத்தகைய ரகசிய இராணுவ தளங்களில் தான் தீர்மானிக்கப்படுது. ஈராக்குடைய H3 தளம் முதல் அமெரிக்காவுடைய ஏரியா 51 வரைக்கும் இவை ஒவ்வொன்றும் அந்த நாடுகளுடைய இறையாண்மையை பாதுகாக்கும் கேடயங்களாக கருதப்பட்டாலும் சர்வதேச அரசியல் தளத்தில் இவை எப்போது வேண்டுமானாலும் வெடிக்க காத்திருக்கும் வெடிமருந்து கிடங்குகள் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.